சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தி டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன் சார், நம்ம கடந்த நேர்காணலே பேசியிருந்தோம். ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடக்க போகும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பேசியிருந்தோம். சொன்ன மாதிரி நடந்துருச்சு. இப்போ ஈரான் திரும்ப ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? அச்சா திருப்பி அடிக்க மாட்டாங்களா? அவங்க என்ன பாகிஸ்தானா சும்மா போகிறதுக்கு? எங்கே திரும்ப பாகிஸ்தானுக்கு ஒரு கொட்டு. அதாவது ஈரான் அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதை சுத்திகரிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லாமல் அந்த ப்ராசஸில் ரொம்ப கடுமையாக இறங்கியிருக்காங்க. அணுகுண்டு தயாரிச்சே ஆகணும் அப்படின்றது அவங்களுடைய லட்சியமாக இருக்கின்றது. பாகிஸ்தானில் தயாரிச்சிட்டாங்க, இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை முதல்ல அந்த ஒரு வைரஸ் அனுப்பி அதை கெடுத்தாங்க. இப்போ அவங்க ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணி அந்த மலைக்கு அடியில் அந்த ஃபெசிலிட்டியெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்க, இவங்கிட்ட அணுகுண்டு வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் முதல் குண்டை நம்ம தலையில தான் போடுவான். ஏன்னா ஈரான் சொல்லிட்டாங்க, பாருங்க, இஸ்ரேலை மேப்லேருந்து தூக்கணும், அங்கே அந்த நாடே இருக்கக்கூடாது, இதுதான் எங்களுடைய லட்சியம் அப்படின்னு பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. அப்போ அவனை நான் விட்டு வைக்க முடியுமா? ஸோ நாங்கள் அவனை அடிப்போம். இது இஸ்ரேலுடைய ஆர்கியூமெண்ட். ஆனால் அவங்க அதுவும் அந்த மொசாத் ஏஜென்சின்றது உலகத்திலேயே அந்த சிஐஏலாம் கூட சும்மா தான் நான் சொல்லுவேன் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது. அவங்க பக்காவாக பிளான் பண்ணி பல வருடங்கள், இன்றைக்கே ஈரானுக்குள்ளேயே அவங்க பவர் ஸ்ட்ரக்சர்லேயே எத்தனை பேர் மொசாத் ஏஜென்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கரெக்டாக அவங்க கணக்கு பண்ணி காய எண்ணெய் ஊற்றி அடித்து தீர்த்துட்டாங்க. முக்கியமாக நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ் ஆக்சுவலாக எல்லாத்தையும் பண்ணலை. ஒன்று எஸ்கேப் ஆகிருக்கு, அதை பண்ணணும் அப்படின்னா கஷ்டம், அதனால தான் அதை விட்டுருக்காங்க. என்ன கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அவங்க அணுகுண்டு தயாரிக்கிறது, அவ்வளோதான். இது இப்போ அமெரிக்காவும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடு, 60 நாள் டைம் கொடுத்தாரு, 61வது நாள் அடிச்சிட்டாங்க. இப்போ அதில் ஆச்சரியம் என்னென்னா, இவ்வளோலாம் சொல்லிக்கிறாங்க. அமெரிக்காவிலேருந்து பாருங்க, நீங்கள் ரகசிய கம்யூனிகேஷன்லாம் கிடையாது நிரஞ்சன், ட்விட்டரில் வருது. அமெரிக்கன் சிட்டிசன்ஸ், நான் மிலிட்ரி பர்சனல், அவங்கெல்லாம் இந்த மிடில் ஈஸ்ட்டு, யுஏஇ, சவுதி அரேபியா இங்கே விட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு. அப்போ அது என்னன்னா ட்விட்டர்லேயே போட்டாங்க. ஒருவேளை அவங்க என்ன நினச்சாங்க, வாட்ஸ்அப்லேயே வந்துச்சு அப்படின்னா கிண்டல் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் நம்பலாமா? அதுலேயும் அங்கே பார்த்தீங்கன்னா நெத்தன்யாஹூ இருக்கார் இல்லையா, அவர் பிள்ளைக்குன்னு நினைக்கிறேன் திங்கக்கிழமை கல்யாணம் வச்சுக்கிறாங்க. அவர் ஓய்வு எடுக்க போகிறார் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி, கல்யாணம் பிள்ளைக்கு கல்யாணம் போது சண்டை போடுவாங்களா அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்ன அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னும் சில ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸ்லாம் பண்ணி அவங்க முக்கியமான தலைவர்கள்லாம் ஒரே இடத்துல வர வச்சு போட்டாங்க. இப்போது இதுக்கு பதில் தாக்குதல் முதல்ல ட்ரோன்ஸ் அமிச்சாங்க, அது அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. அதனால இஸ்ரேல் கொஞ்சம் நினச்சிட்டாங்க போல, இது சரி நம்ம டோட்டலாக மிசைல் இருந்த இடத்தெல்லாம் அடித்து நொறுக்கிட்டோம், இனிமேல் ஒன்றும் வராது அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. இப்போ ஏராளமான மிசைல்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. இதுதான் டெல் அவீவில் சில சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. முக்கியமாக இஸ்ரேலோட அந்த மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் அதை ஹிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய செய்திகள் வருகிறது, பட் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் இஸ்ரேல் ஆமாம் அப்படின்னு. ஈரானில் சொன்னாங்க என்னென்ன செத்து போயிட்டார் அப்படின்னு, இஸ்ரேலில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. அந்த முக்கிய தளபதி இறந்துட்டார் அப்படிங்கிறது ஈரானில். ஆமாம், பட் இஸ்ரேலில் அந்த மாதிரி எதுவும் அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, இவங்களும் சொல்லலை. பட் அவங்களுடைய மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸை நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கோம், அது பற்றி எரியுது அப்படின்னு இருக்காங்க. இன்னும் சில மிசைல்ஸ்லாம் போயிட்டு ஹிட் பண்ணியிருக்கு. சரி, 100% சக்ஸஸ் அப்படின்னு எந்த ஏர் டிஃபென்ஸ்லையும் நம்ம சொல்ல முடியாது. அதுலேயும் ஒட்டுக்காக வரும்போது ஒரு 100, 200, 500 அப்படின்னு மிசைல்ஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் திக்குமுக்காடி போயிடுவாங்க. நமக்கு பாகிஸ்தான்லேருந்து ட்ரோன்ஸ் தான் அனுப்பிச்சாங்க, மிசைல்ஸ் அவ்வளோ வரல. அஃப்கோர்ஸ் நம்மக்கிட்ட லேயர்டாக வச்சுருந்தோம், இந்த மிசைலுக்கு எது, லாங் ரேஞ்சுக்கு எது, ஐசிபிஎம்க்கு எது, ஷார்ட் ரேஞ்சுக்கு எது, அவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது எது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சாதாரண ட்ரோன் அதுக்கெல்லாம் இது மிசைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், எறும்பை வெட்டுவதற்கு கோடாரியா புது பழமொழி வச்சுக்காங்க அப்படின்னு நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். இது இந்த கன்லேயே நம்ம அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அங்கே இதை எதிர்பார்க்காம விட்டுட்டாங்களோ இஸ்ரேலில், இவ்வளோ மிசைல் அனுப்புவான் அப்படின்றது தெரியல. பட் அவங்க பேட்ரியாட், தாடு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட் அது ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபைட்டர் ஜெட்டை வேறு அடிச்சு நொறுக்கிட்டோம் அப்படின்றாங்க. அது நிஜமாவே சொல்கிறாங்களா இல்லை பாகிஸ்தான் மாதிரி எதையாவது சொல்லின்னுக்கிறாங்களா, அதுவும் நமக்கு தெரியல. வீடியோன்றாங்க, நிறைய வீடியோ கேம்ஸ்லேயே இதெல்லாம் சுட்டு இது நடந்தது அப்படின்னு நிறைய நம்ம பார்த்தோம். ஆப்ரேஷன் சிந்துரும் போதே பாருங்கள், பாகிஸ்தான் அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு. கடைசியில் பார்த்தா அது கேம்லேருந்து எடுத்த வீடியோ. அது அந்த மாதிரி கூட இருக்கலாம், அது இனிமேல் தான் அது தெரிய வரும். பட்டு
ஈரானை பொறுத்த வரைக்கும் இது டூ ஆர் டை சிச்சுவேஷன் நிரஞ்சன். ஓகே. ஏன்னா இப்பவும் அவங்க சும்மா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவங்க வந்து அந்த ரெட்டாரிக் அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. அவங்க வந்து இஸ்லாமிய நாடுல நாங்கள் தான் வந்து தலைமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி வச்சு இப்படி டோட்டல் சரண்டர் அப்படின்னா யாரும் மதிக்க மாட்டாங்க இல்லையா? அதுவும் இவ்வளோ தூரம் வந்து அடி அடின்னு நொறுக்கிட்டு போயிருக்காங்க, 200 ஃபைட்டர் ஜெட்டு வந்து கலக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா சரி வராது. மேபி லாஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி தான் ஒரு பேரேஜ் அனுப்பினாங்க. அப்போ பெருசாக எதுவும் ஹிட் பண்ணல. அது கூட வந்து சும்மா ஏதோ ஒரு ஷோ ஃபைட்டு மாதிரி WWF மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. அது கூட வந்து would have led Israelis to be complacent. சரி அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு இந்த விதத்தில் டாக்டிஸை பாராட்டணும் ஈரானை பொறுத்த வரைக்கும். இப்போ சர மாதிரியாக போட்டு தாக்கின்னு இருக்கிறாங்க. இஸ்ரேல் இஸ் கெட்டிங் ஹிட். இப்போ ஈரான் நினைக்கிற மாதிரி இஸ்ரேலை வந்து இந்த மேப் விட்டு தூக்கணும், அழிக்கணும் அப்படிங்கிற சாத்தியம் இருக்கும்? அதெல்லாம் சான்ஸ் கிடையாதுங்க. ஏன்னா ஈரான் தனி நாடு, அதுக்கு யாருமே அங்கே சப்போர்ட் வரல. வேற இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மைட்டி US ஆர்மிலேருந்து நேட்டோ ஃபோர்ஸஸ் எல்லாமே ஒன்றா வந்துடும். இன்னைக்கு சொல்லலாம் நீங்கள் எப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் ஒரு சண்டைன்னு வந்தாச்சுன்னா இஸ்ரேலை யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது அமெரிக்கா தான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்போது ஈரானை பொறுத்த வரைக்கும் வெறும் மிசைல்ஸ் மட்டும் எவ்வளோ நாள் அனுப்பிச்சிட்டு இருப்பீங்க? நீங்கள் மிசைல் அனுப்புறீங்க, அவங்க வந்து ஏதோ ஏர் டிஃபென்ஸில் அட்டாக் பண்ணுறாங்க, மீதி ஏதோ 1-2 போய் விழுது, இல்லை 10-20 விழுது ஒரு நாளைக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சைனா அவங்களுக்கு வந்து ட்ரோன்ஸு, மிசைல்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கான ஃபியூல்ஸு இதெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது கொஞ்ச நாள் ப்ரொலாங் பண்ணும். பட் வெறும் ஈரான் இஸ்ரேல் மட்டுமே அப்படின்னு சொன்னால் ரைட்டு உனக்கா எனக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் நம்ம அண்ணன் ட்ரம்ப் தான் பின்னாடியே உட்காந்து நிற்கிறாரு. நீ அடிச்சியானா உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. அப்புறம் நான் ஓடி போய் உட்காரனா நத்திங் டூயிங். சம்மந்தம் இல்லை, நீ கையெழுத்து போடு. நீ வந்து அந்த நியூக்ளியர் டீலில் கையெழுத்து போடு. என்னென்னு கையெழுத்து போடணும்? நான் இனிமேல் அணுகுண்டே வச்சுக்க மாட்டேன். நீங்கள் அணுகுண்டு வச்சுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இப்போ நார்த் கொரியா கிட்டே ஏதாவது வாலாட்டுறாங்களா அமெரிக்கா? முடியாது, வாயே திறக்க மாட்டாங்க. அவர் நினைச்சா என்ன பண்ணாரு, ஒரு மிசைல் சோதனை அப்படின்வாரு. ஏன் அவர்கிட்ட போக மாட்டாங்கன்னா நிஜமாவே அவர்கிட்ட அணுகுண்டு இருக்கு. இவங்களுக்கெல்லாம் அது ஒரு எப்படி ஒரு ப்ரைடா? நீங்க சொன்ன மாதிரி அணுகுண்டு வச்சுக்கிறது ப்ரைடு கிடையாது, சேஃப்டியா ப்ரைடா. உங்ககிட்ட அணுகுண்டு இருக்குது அப்படின்னு சொன்னா இப்போ இந்த ஈரான் கிட்ட வந்து இன்னும் அவங்க அணுகுண்டு தயாரிக்கல, அதனால இவங்க வந்து அடிச்சு நொறுக்குறாங்க. இதே ஈரான் கிட்ட அணுகுண்டு இருந்ததுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அவன் வந்து எப்படியாவது அதை கொண்டு வந்து போட்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ. இப்போது நார்த் கொரியா வரைக்கும் அவங்க வந்து லாங் ரேஞ்ச் ICBMஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆனாலும் அவ்வளோ தூரம் அனுப்பணும் கூட அவசியம் கிடையாது. இதோ இன்னாண்ட பக்கம் அந்த இது காம்பவுண்ட் சோறு தூக்கி போடுற மாதிரி சவுத் கொரியா மேலே ஒரு குண்டு போட்டாலே அமெரிக்காவோட காலனின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் அந்த காலனி ஆதிக்க நாடுகள் மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மேலே ஒரு குண்டு போட்டாலே காலி. இந்த பக்கம் ஜப்பான் மேலே போட்டாலே காலி. ரியாக்ஷன் டைம் ரொம்ப கம்மி இல்லை. ஸோ அமெரிக்கா இன்னைக்கு வந்து அணுகுண்டு அப்படின்றது மற்ற நாடுகளை, உங்களோட அண்டை நாடுகளை மிரட்டுறது, பயப்படுத்துறதை விட அமெரிக்கா கிட்டேருந்து தப்பிக்கணும்னா உனக்கு அணுகுண்டு வேணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு டாக்டரின். இதுக்கு காரணம் அமெரிக்கா தான். நீங்கள் நார்த் கொரியா கிட்ட சும்மா இருக்கிறீங்க, அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை கூட போகிறது கிடையாது. ரைட்டு, நீ என்னவோ பண்ணிக்கப்பா அப்படின்றாங்க. அவர் பாட்டுக்கு உக்ரைனுக்கெல்லாம் ஃபைட்டர்ஸ் அனுப்புகிறாரு. நான் யாரு கூட அனுப்புவேன், என்ன யாரா கேட்கறது அப்படின்னு யாராவது கேட்க முடியுதா? அங்கே போயிட்டு நீங்கள் ஜனநாயகம், சுதந்திரம் இதையெல்லாம் உங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் யாராவது போய் பேச சொல்லுங்களேன். ஒத்தனை உள்ளே போக முடியாது. இங்கே தான் இது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதுக்காகத்தான் இவங்க அணுகுண்டு வேணுன்றாங்க. நீங்கள் அணுகுண்டு வேணும்னு நினச்சது தப்பு இல்லை, ஆனால் வந்து இஸ்ரேலை மேப்பை விட்டே தூக்குவேன் அப்படின்னு சொன்னது தப்பு. இங்கே தான் பிரச்சனை வருது. ஈரானுக்கு யாராலையும் வெளிப்படையாக சப்போர்ட் பண்ண முடியல. இது நெக்ஸ்ட் லெவலில் என்ன ஆக போகுது? மீண்டும் இந்த ஃபயர்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறுத்த மாட்டாங்க, அது நல்லாவே தெரியுது. இது வந்து லாஸ்ட் பேட்டில் அப்படின்ற மாதிரி. யாருக்கு பெரிய சேதம்? அல்டிமேட்லி அது ஈரானுக்கு தான் இருக்கும். அண்ட் ஈரான் அடி வாங்கினாலும் உலகம் முழுக்க அந்த வலியை உணர போகிறாங்க. முக்கியமாக ஐரோப்பாவில் இருக்கவங்க அந்த வலியை உணர போகிறாங்க. ஏன்னா இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு வாராக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சீனாவுக்கு இதில் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா சீனா, ரஷ்யா, ஈரான் இப்படி ஒரு ஆக்சிஸ் ஒன்று டெவலப் ஆகிட்டு இருக்கு. கூடவே இந்த ஆப்கானிஸ்தானும் நடுவில். ஓகே, சீனா, ரஷ்யா, ஈரான். ஓகே. ஏன்னா ஈரான் வந்து அந்த ட்ரோன் அதை வந்து ரஷ்யாவுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆயில் வந்து சீனாவுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ரஷ்யாக்கிட்டையும் வாங்குறான், இங்கேயும் வாங்குறான், எல்லார்கிட்டையும் வாங்குறாங்க. அவங்க வந்து பெரிய ஒரு கன்சூமர் இல்லையா? அப்போது இந்த வாட் டு சே ஈரான்லேருந்து வர ஆயில் நின்று போச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ விலை ஏறும்.
இப்போ ரஷ்யாவும் விலை ஏற்ற தான் செய்வாங்க. என்னதான் அவங்க சீப்பாக கொடுத்தாலுமே விலை ஏற்ற தான் செய்வாங்க. ஏற்கனவே அந்த ஆள் வரி போட்டு கொச்சல் குத்துனுக்கிறாரு. இப்போ இந்த பக்கம் இது வேற ஏறிச்சின்னு சொன்னால், ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே இந்த வரி போட்டாங்க, அதை பண்ணாங்க. இப்போ வேற பாருங்களேன், இந்த டாரிஃப் டாக்ஸில் பார்த்தீங்கன்னா சீனாலேருந்து வரத்துக்கு அமெரிக்காவில் 55% வரி போடுவாங்களாம், அமெரிக்காலேருந்து வரத்துக்கு சீனாவில் 10% போடுவாங்களாம். இது என்ன கணக்கு தெரியல. இதையும் ஒத்துக்கிறாங்க, சைன் ஆயிடுச்சு அப்படின்லாம் பேசினுக்கிறாரு ட்ரம்ப். அப்போ இங்க உள்ளுக்குள்ள அந்த வேலை வாய்ப்பு, தொழில் உற்பத்தி அது பாதிக்கப்படுது. எண்ணெய் விலையும் ஏறிச்சுன்னா இங்க அடுத்தது யூரோப் எடுத்துக்கங்க. இது நாள் வரைக்கும் ரஷ்யா கிட்டே, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யா கிட்டேருந்து சீப்பாக ஆயிலும் கேஸையும் வாங்கின்னு அவங்க வாடகை குத்தம் நடத்திருந்தாங்க. இப்போ அந்த விலை ஏறி போச்சு. இன்னும் ஏறி போயிடுச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க அவங்க? அது வின்டரில் வந்து அந்த ஹோம் ஹீட்டிங் அதுக்கு கூட அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. கேஸ் விலை ஏறி போயிடும், ஆயில் விலை ஏறி போயிடும். ஏற்கனவே கம்பெனிகளெல்லாம் இழுத்து மூடினுக்கிறாங்க. ஒரு பக்கம் சைனீஸ் காம்படிஷன், ஒரு பக்கம் ஆயில் விலை கேஸ் விலை ஏறி போயிடுச்சு. நம்மளை விட அவங்களுக்கு தான் அடி அதிகமாக இருக்கும். ஏன்னா நமக்கு ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வருது, அதனால பிரச்சனை இல்லை. இது ஈரான்லேருந்து வராட்டாலும் அதை நம்ம அங்கேருந்து நம்ம இது பண்ணிப்போம். யூரோப் என்ன பண்ணுவாங்க? இன்னும் அவங்க இந்தியா கிட்டேருந்து வாங்கினுக்கிறாங்க. நாமளே வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து, ரஷ்யாலேருந்து, ஈரான்லேருந்துன்னு இப்படி ஆயில் வாங்கினுக்கிறோம். நாம் வந்து யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கு எக்கச்சக்கமாக எக்ஸ்போர்ட் பண்ணினுக்கிறோம். என்னடா கணக்கு இது அப்படின்னு பார்த்தா, ரஷ்யா கிட்டேருந்து அப்படியே வருதுங்க, நாங்கள் அப்படியே ஸ்டிக்கர் ஓட்டாத வர தான் ரிஃபைன் பண்ணி நாங்கள் அமுச்சிடுறோங்க அப்படின்னு. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முடிவு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அவங்க ஆனால் அதைத்தான் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லா இடத்துலையும். போக வேண்டியது, குண்டை போட வேண்டியது, சண்டையை மூட்ட வேண்டியது, அதை நாசமாக்கிட்டு இப்போ எல்லா நாடும். இப்போ லிபியா அப்படி தான் பண்ணாங்க, ஈராக் அதுக்கு முன்னாடி அப்படி தான் பண்ணாங்க, ஆப்கானிஸ்தான் அப்படி தான் பண்ணாங்க, வியட்நாம் அப்படி தான் பண்ணாங்க. வியட்நாம் ஏதோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தலையெடுத்து வருது அப்படின்னு வச்சுக்காங்க. எல்லாத்தையும் நாசம் பண்ணுறது. இப்போ பாகிஸ்தானை வச்சுக்கின்னு ஈரானை பின்பக்கத்துலேருந்து குத்த போகிறாங்க. ஸோ ஈரானை நாசம் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களோட ஐடியா என்னன்னா, ஈரானை நாசம் பண்ண சைனா, ரஷ்யா இவங்களுக்கும் ஒரு செக் வச்சா மாதிரி ஆகும். அதனால அந்த பக்கம் உக்ரைன் வாரில் அவங்களுக்கு வந்து ட்ரோன் சப்ளை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பட்டு ஈரான் வந்து முழுமையாக அழிவது அப்படின்றது நாம கூட ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அவங்களோட ஐடியா என்னன்னா, அழிக்கிறமோ இல்லையோ ஆட்சி மாற்றம் வரணும். அங்கே இருக்கிற ஆட்சி போயிட்டு அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு ஆட்சி அமைப்பு அங்கே வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிங்க எல்லா இடத்துலையும் உங்கள் ஆளுங்களே வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சரி வருமா அது? அப்புறம் நீங்கள் உலகத்தில் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறீங்க. ஆல் சடன் மக்கள் யாரை விருப்பப்பட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுதானே ஜனநாயகம். நாங்கள் சொல்கிறவன் தான் வரணும், இதுதான் ஜனநாயகம்னா என்ன பண்ண முடியும்? பட் இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த சண்டை வலுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அமெரிக்கா வரிஞ்சு கட்டின்னு இறங்க போகிறாங்க. அவங்க வந்து இந்த ஆயில் பிளாக்கேட் அப்படின்வாங்க, கொழுந்து விட்டு எரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன ஆக போகுது நம்ம வேடிக்கை பார்க்கலாம். நம்ம இப்போ இதில் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. தடைகள் அந்த மாதிரி தான் இருக்கா? அது ஒரு புடலங்கா தடையும் கிடையாது. என்ன இப்போ ஆயில் அப்படின்னா, சும்மா இப்போ ரஷ்யா கிட்டே வாங்கக்கூடாதுன்னு சொன்னா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை நிறுத்திடுவோம் அப்படின்னா முடிப்பாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஈரான்லேருந்து நமக்கு மெயினாக ஆயில் தான் வந்துட்டு இருக்கு. அண்டு நம்ம எக்ஸ்போர்ட்டு அது கொஞ்சம் அடி வாங்கும், டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் அடி வாங்கும் அந்த சைடில். அந்த வார் முடிகிற வரைக்கும் ஆஸ் யூஷுவல் எண்ணெய் விலை ஏறிடும். அண்டு நம்ம வந்து அந்த 100 ரூபா பேண்டிலேயே வச்சுருக்கோம் அப்படின்றதுனால அது ஏறாது, அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அப்படின்னு கூட சொல்லுவேன். நீங்கள் குறையும் போது குறைச்சிக்கின்னு ஏற்றும் போது ஏற்றுந்தீங்கன்னா ஒரு நிலைத்தன்மை கிடையாதுல்ல. இப்போனா நம்ம வந்து பட்ஜெட் போடும்போது பெட்ரோலுக்கு இவ்வளோ அப்படின்னு போட்டுடலாம். திடீர்னு 70 ரூபா இறங்குது, திடீர்னு நாளைக்கு 80 ரூபா ஏறுது அப்படின்னா நம்ம பட்ஜெட் தரமாடி போயிடும். அது மட்டும் இல்லை, இப்போ விலை இறங்கும் போது அரசாங்கத்துக்கு அந்த பணம் லாபமாக வருது அப்படின்னு சொன்னால் ஏறும்போது அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கல்ல. அதனால தான் அந்த பெட்ரோல் விலையை பற்றி நான் எதுவுமே சொல்கிறதே கிடையாது. ரைட், ஓகே 100 ரூபா பேண்டா, ஓகே அதோட வச்சுக்கோங்க. வேணும்னா அந்த ஒரு செருப்பு கம்பெனி இருக்கு பாருங்க, அது மாதிரி 99 ரூபா அப்படின்னு வச்சுருங்க, நல்லாயிருக்கும். ஆனால் அங்கே பெட்ரோல் போடும்போது கஷ்டமாக இருக்கும்ல, சில்லற 1 ரூபா கிடைக்காது. ரைட், 100 ரூபாயே இருந்துட்டு போட்டோம். நமக்கு இமிடியேட்டாக பாதிப்பு கிடையாது. என்ன கொஞ்சம் வந்து விலைவாசி அது சம்மந்தம் இல்லாதவங்களா கூட சார் சண்டை நடக்குது சார் அப்படின்னு விலையை ஏற்றிடுவாங்க, அது ஒன்று இருக்குது. பட் ஈரான் அழிவது அப்படின்றது வந்து ஒட்டுமொத்தமாக நல்லதில்லை நிரஞ்சன், அதுதான் என்னுடைய பார்வை. தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.